இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் இஸ் பேக். பட் திரும்பவும் இந்தியா கிடையாது. பட் பாகிஸ்தான் அண்ட் சவுத் கொரியா அதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ பங்கபந்து கப் நடக்க போது அதை பத்தி தெளிவான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கூடவே தமிழ்நாடு யுவா கபடி சீரீஸ் கிளப் ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கார்த்திகா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜூனியர் கபடி பிளேயர். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் யுவா கபடி சீரீஸோட ஓப்பனிங் கேம் அதை பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், one minute please. ஃபர்ஸ்ட் நான் கார்த்திகா அவங்கள பத்தியே சொல்லிடுறேன். கார்த்திகா ரீசெண்டா கொஞ்சம் ஃபேமஸா இருக்காங்க கபடியை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல அவங்கள பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லயும் அவங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் நடந்துட்டு இருக்குல்ல, சென்னையில நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் எக்ஸிபிஷன் மேட்ச் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ உமன்ஸ் கபடியை வந்து ப்ரொமோட் பண்ற வகையில அதுல அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 ரைட் பாயிண்ட்ஸ் 3 டேக்கிள் பாயிண்ட் எடுத்து நம்ம கார்த்திகா கலக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்களோட யூனிவர்சல் அகாடமி அகைன்ஸ்ட் விஎம்பி சென்னை. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகா 26 பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சோ கார்த்திகா கொடுக்க இந்த பர்ஃபார்மன்ஸ் வரப்போற ஜூனியர் கேர்ள்ஸ் வேர்ல்டு கப்ல அவங்களோட நேம் இடம் பிடிக்கிறதுக்கு பெரிய காரணமா இருக்கும். சோ ஜூனியர் வேர்ல்டு கப் கேர்ள்ஸ்ல நம்ம கார்த்திகா ஆடணும் அப்படின்னு நாமளுமே வேண்டிப்போம். அடுத்த கபடி நியூஸ், யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடு கிளப் ஈவென்ட் 2024 நடந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டேக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நான் ஸ்கிரீன்ல உங்களுக்காக போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இதை வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ண முடியாது. மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் பிளே ஆஃப் இந்த மாதிரியான போட்டிகளை மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதே தொடர்ந்து பங்கபந்து கப் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஸோ பங்கபந்து கபடி கப் அப்படிங்கிறது பங்களாதேஷால நடத்தப்படுற ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். அதாவது வருஷம் தவறாம நடத்துற ஒரே கபடி டோர்னமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல 4th எடிஷன் ஆஃப் பங்கபந்து கப் 2024 வந்து சீக்கிரமா நடக்க போகுது. 26 மே ஸ்டார்ட் ஆகி 3 ஜூன் முடிய போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல தான் தாக்கால தான் நடக்க போகுது இந்த பங்கபந்து கப். அண்ட் ரீசெண்டா கப்பு கூட இருக்கிற பிக் அப்படிங்கிறது எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டீம்ஸ் வந்து புதுசா ஆட் ஆயிருக்காங்க. பாகிஸ்தான், சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் அப்படிங்கிற 3 டீம். இதுல பாகிஸ்தான் அண்ட் சவுத் கொரியா ரொம்ப ஸ்ட்ராங்கான கபடி டீம்ஸ், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இதுல இருக்கு. அண்ட் லாஸ்ட் சீசன் பிளே பண்ணிருந்த இங்கிலாந்து, அர்ஜென்டினா அண்ட் சைனீஸ் தைப்பே இந்த சீசன் பிளே பண்ணல, கொஞ்சம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. மத்தபடி ஒட்டுமொத்தமா இங்க 12 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல இந்த டைமும் இந்தியா கிடையாது. சோ இந்தியா இந்த மாதிரியான டோர்னமெண்ட் ஆடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான விஷயம் தான். அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு டீம் சோ இந்த மாதிரியான டோர்னமெண்ட் ஆடுறது ஓப்பனா சொல்லிடுறேன் மான பிரச்சனை மாதிரி பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நேரா போய் டோர்னமெண்ட் ஆடி இருக்கலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் அதுக்கு இந்தியா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் தரணும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பங்கபந்து கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா இல்லாம தான் எந்த டைமுமே நடக்க போகுது. ஹோஸ்டிங் கண்ட்ரியான பங்களாதேஷ் இருக்காங்க. அது இல்லாம நேபாள், ஸ்ரீலங்கா, ஈராக், மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் கூடவே தாய்லாந்து, ஜப்பான், பாகிஸ்தான், சவுத் கொரியா, கென்யா, போலந்து இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க. இதுல ஸ்ட்ராங்கான டீம், ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஈராக் டீம் இருப்பாங்க. ஈரான் டீமும் கிடையாது, ஈராக் டீம் தான் இருக்காங்க. அண்ட் பங்களாதேஷ் இருப்பாங்க. கண்டிப்பா பாகிஸ்தான் அண்ட் சவுத் கொரியா வந்து நல்ல டாமினன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ இதற்கான ஃபுல் ஷெட்யூல் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது, அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ பங்கபந்து கப் எந்த ஒரு இயருமே தடையில்லாம தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க 4வது வருஷமா. இதே மாதிரி மற்ற கபடி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸும் நடத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா நடத்துவாங்க, அதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பாப்போம். இந்த பங்கபந்து கப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அண்ட் சவுத் கொரியா பிளே பண்றது ஒரு பெரிய விதமா பார்க்கப்படுது, ஒரு பெரிய மதிப்புமிக்க விதமா பார்க்கப்படுது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரி கபடியில நல்ல டாமினன்ஸ் பண்ற ஒரு கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் இந்தியாவும் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வரக்கூடிய எடிஷன் ஆஃப் கபடி டோர்னமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஈரானையும் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போமே என்னதான் நடக்க போகுது இந்த பங்கபந்து கப் அப்படிங்கறது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய டீம்ஸ் இப்போதைக்கு ட்ரையல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க PKL சீசன் 11க்கு. அதை பத்தியும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ்ல. அதற்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைய கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.